இந்த வீடியோல நாம பார்க்க போறது diagnostic and monitoring instruments in basic medical instruments and techniques. இது என்னோட part 2 வீடியோ. ஸோ குளுக்கோமீட்டர் நம்ம எல்லாருமே குளுக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அதாவது இந்த பிளட் செக் பண்ணுறதுக்கு, டயபெட்டிஸை செக் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரேண்டமாக டெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு நீடிலில் நம்ம கையில், அதாவது டிப், நம்மளோட ஃபிங்கர் டிப்பில் ஒரு சின்ன பிரிஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை எடுத்துகிட்டு அந்த பிளட், அதாவது அந்த மீட்டரை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பில் வச்ச உடனே நம்மளுக்கு இந்த ரீடிங்ஸை காட்டும். ஸோ இதுதான் குளுக்கோமீட்டர். நம்ம பிளட்டில் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறது தான் குளுக்கோமீட்டர். ஸோ குளுக்கோமீட்டர் இஸ் அ சிம்பிள் அண்ட் போர்ட்டபிள் மெடிக்கல் டிவைஸ் used to record the approximate levels of blood glucose. ஸோ இது ஒரு சிம்பிளானது. சிம்பிள்னா போர்ட்டபிள் தானே, அதாவது போர்ட்டபிள், கையில் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சின்ன இது மாதிரி தான் இருக்குது. ஓகே, கையில் தூக்கிட்டு போகிறதுனால சிம்பிள் போர்ட்டபிள் மெடிக்கல் டிவைஸ். மெடிக்கல் டிவைஸ் என்ன, பிளட்டை செக் பண்ணுறாங்க இல்லையா, மெடிக்கல் டிவைஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ரீடிங்ஸை ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இந்த பிளட் குளுக்கோஸோட லெவல், இந்த ரீடிங்ஸ் இங்கே வருது இல்லையா, ஸோ அந்த லெவலை நம்மளுக்கு காட்டுது எவ்வளோ இருக்குன்னு. அண்ட் இட் இஸ் அ பேட்ரி ஆப்பரேட்டட் டிஜிட்டல் மீட்டர். ஸோ இது டிஜிட்டல் மீட்டர். இதில் என்ன இருக்குது, பேட்ரி வச்சுருக்காங்க. பேட்டரியை வச்சு தான் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. So a drop of blood is taken from the tip of the finger and placed a disposable test strip. ஒரு ட்ராப் மட்டும் எடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிப் அந்த ட்ராப் மேலே வச்ச உடனே வச்சாச்சு. So the meter reads the blood sample and display the glucose level in the units of mg/dl, deciliter. ஓகே, இந்த ஸ்ட்ரிப்பில் அந்த பிளட்டு மேலே இந்த ஸ்ட்ரிப்பு அங்கே வச்ச உடனே நம்மளுக்கு இங்கே ரீடிங்ஸ் காட்டுது. அந்த ரீடிங்ஸ் mg/dl, டெசிலிட்டரில் காட்டுது. மோஸ்ட் குளுக்கோமீட்டர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி ஆர் த கலர் ரிஃப்ளெக்டன்ஸ் பிரின்சிபல். ஒன்று எலக்ட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு, அந்த ஸ்ட்ரிப் கெமிக்கலால் மேடப் ஆயிருக்கு, அதை வச்சு இது பண்ணுவாங்க. இல்லைன்னா கலர் பேஸ்ட், கலர் ரிஃப்ளெக்டன்ஸ், அந்த கலர் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஹேண்டி அண்ட் போர்ட்டபிள். ஸோ கையில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஈஸி டு கேரி, போர்ட்டபிள், ஒரு இடத்துல இருந்து இது. அண்ட் இமீடியேட் ரிசல்ட்ஸ். அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட வச்சுருப்பாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வீட்டில் வச்சு ஈஸியாக பார்க்கறதுக்காக இதை வச்சிட்ருக்காங்க. Immediate results. The results are displayed in approximately 40 seconds. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் இப்போ பிளட்டு இந்த பிளட்டு இந்த ஸ்ட்ரிப் மேலே வச்ச உடனே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் இங்கே தெரியுது, ரீடிங்ஸ் தெரியுது. அப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக நம்மளுக்கு தெரியுது, வித்தின் 40 செகண்ட்ஸ்குள்ளேயே. இதுக்கு கால்குலேஷன் ஏதாச்சும் தேவையா, இவ்வளோ இருக்கணும் ஏதாச்சும், இந்த ரீடிங்ஸ் தெரியுது. ஸோ நோ கால்குலேஷன்ஸ் இஸ் ரெக்வயர்டு. அதே மாதிரி ட்ரெயின் நம்ம வீட்டில் கூட செய்கிறாங்க. ஸோ அதுக்காக படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பிளட்டை பிஞ்ச் பண்ணுறோம், நம்ம நீடிலால் பிஞ்ச் பண்ணுறோம் நம்ம கையோட டிப்பை, அந்த பிளட்டை எடுத்துகிட்டு அங்கே பிளட் மேலே அந்த ஸ்ட்ரிப்பை வச்சா ரீடிங்ஸ் தெரிய போகுது. இதுக்கு எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை. ஸோ no training is required for operating the instrument. அதே மாதிரி நார்மல் குளுக்கோஸ் வேல்யூஸ் in the blood பார்த்தீங்கன்னா நார்மல் குளுக்கோஸ் வேல்யூ 70 to 100 mg/deciliter. அண்ட் ரேண்டம் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா 80 to 120 mg/dl. ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா 70 to 110 mg/dl இருக்கணும். போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அது 70 to 110 mg/dl இருக்கணும். அண்ட் சாப்பிட்டு 1.5 hour கழிச்ச பிறகு எடுக்கிறது போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். இது 110 140 mg/dl வரையும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆட்டோ அனலைசர். ஆட்டோ அனலைசர் என்றது இதுதான். இது அண்ட் இது அட் அ டைமில் நம்ம எடுக்கிற அந்த சாம்பிள்ஸை கிளியர், அதாவது சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆட்டோ அனலைசர் இஸ் அ கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு டிவைஸ். ஸோ ஆட்டோ அனலைசர் எதை வச்சு பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் அனலைஸ்டு ஆர் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு டிவைஸ். கம்ப்யூட்டரால் இதை
கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. And it is used for quick estimation of several biochemical parameters like glucose, urea, cholesterol, enzymes and other proteins present in the body fluids. இது குயிக்காக அட் அ டைமில் தனித்தனி எடுக்க தேவையில்லை. ஒன் டைம் ஒரு பிளட்டை எடுத்து அதில் வந்து சாம்பிள்ஸை வச்சு கொடுத்தாங்கன்னா வித் எல்லாத்துக்கும் ஒரே டைமில் ரீடிங்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், யூரியா, கொலஸ்ட்ரால், என்சைம்ஸ் இதெல்லாம் நம்மளோட பிளட்ல எவ்வளோ இருக்குன்றத சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சொல்லிடும். The analyzer is fully integrated with all the necessary controls such as temperature of the reaction, volume of the sample, reagents and transfer of the fluids. The analyzerல வந்து இது வந்து ஒரு ஒருங்கிணைஞ்ச ஒன்று. இப்போ நம்ம இதில் வந்து கம்ப்யூட்டர் போட்டு இந்த டெஸ்ட் இதுதான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே செட் பண்ணிக்கும் டெம்பரேச்சரை, அப்புறம் வால்யூம், சாம்பிள் இவ்வளோ தான் எடுக்கணும், 0.1 ml இல்லை 1 ml தான் எடுக்கணும், அந்த அளவுக்கு தான் அந்த சாம்பிள் எடுக்கும். அதுக்கு தேவையான ரியேஜன்ஸ் அதுவே எடுத்துக்கும். அப்புறமா அந்த ஃப்ளூயிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் அது எல்லாமே அதுவே பண்ணிக்கும். தனக்குள்ளே அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அனலைசருக்குள்ள. More sophisticated multi-channel auto analyzer with the capabilities of selecting any type of analysis for any one set of samples are available now. இப்போ சஃபிஸ்டிகேட்னா நல்ல அட்வான்ஸ்டு மல்டி சேனல் அனலைசஸும் வந்துச்சு, ஆட்டோ அனலைசஸ். இதனால் நம்ம நிறைய டைப் ஆஃப் பிளட் சாம்பிள்ஸ் அட் அ டைம் வந்து யூஸ் பண்ணவும் முடியும். ஓகே, இதுதான் அது. நிறைய இந்த லேப் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மெடிக்கல் இந்த டெஸ்ட் அங்கே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் கிடச்சிதுன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.